பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நாம் தமிழரினுடைய ஈவேரா எதிர்ப்பின் வரலாறு. இன்று ஈவேரா அவர்கள் உயிரோடு இருந்தால் என்ன செய்து கொண்டிருப்பார் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி ஈவேரா அவர்களினுடைய 52வது நினைவேந்தல் நிகழ்வு. அங்கங்கே திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் வணக்கத்தை செய்து ஈவேரா அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் விகடன் குழுமத்தினுடைய மேகசின் என்கின்ற அந்த இணையதளத்தில் ஒரு புகைப்படத்தோடு ஒரு செய்தியானது வந்திருந்தது. அந்த செய்தி என்னென்னா, ஈவேரா அவர்களினுடைய படத்தை போட்டு அவர்கள் மொழியில் தந்தை பெரியார் அவர்கள் இன்று உயிரோடு இருந்திருந்தால் என்ன செய்து கொண்டிருப்பார், என்ன செய்திருப்பார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு முடிச்சிருந்தாங்க. ஈவேரா அவர்கள் உயிரோடு இருந்தால் என்ன செய்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற கேள்வியை பார்த்த உடனேயே இந்த தலைப்பில் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். கூடுதலாக நாம் தமிழர் கட்சியின் மீது இன்று திராவிட கூடாரங்கள் வைக்கின்ற விமர்சனங்களில் மிக முக்கியமான விமர்சனமாக பார்க்கப்படுகிறது என்னென்னா, நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் RSSனுடைய முகமையாக செயல்படுகிறார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாக செயல்படுகிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, ஈவேரா அவர்களை இந்த மண்ணில் விமர்சிக்கிறது RSS சங் பரிவார் அமைப்புகள் தான் விமர்சிக்கும். அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் விமர்சிக்கிறாரு, அதனால் அவரை நாங்கள் இப்படி சொல்லுகிறோம் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. உண்மையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா அவர்கள் பேசியதை எடுத்து பதிவு செய்து பேசுகிறாரா, அல்லது தனிப்பட்ட ஈவேராவினுடைய குடும்ப வாழ்க்கையை அல்லது அவருடைய தனி மனித வாழ்க்கையை குறித்து பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் மீது விமர்சனத்தை வைக்கின்ற இவர்கள் தெளிவாக பார்த்துட்டாங்கன்னா, நடுநிலையோடு பார்த்துட்டாங்கன்னா, அவங்க இல்லை ஈவேரா பேசியதை சீமான் அவர்கள் எடுத்து பேசுகிறார், அதில் உள்ள முரண்கள் குறித்து விளக்கத்தை கொடுக்கிறார், தனிப்பட்ட ஈவேராவினுடைய வாழ்க்கை குறித்து சீமான் அவர்கள் எதையும் பதிவு பண்ணலை அப்படிங்கிற உண்மையான முடிவுக்கு போவாங்க, நடுநிலைவாதிகளாக இருந்தார். ஆனால் ஈவேரா என்கின்றவர் முன்னுக்கு முரணாக பேசிய அந்த பிம்பத்தை, அந்த பேச்சுக்களை எல்லாம் கோர்த்து ஒரு புனித பிம்பமாக கட்டமைக்கப்பட்ட அந்த நிலையில் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னுக்கு பின் இவரெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு ஒன்று ஒன்றா எடுத்து பேசும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய சங்கடங்களை உருவாக்கிறது. அந்த சங்கடத்தை எதிர்கொள்வதற்கு பதிலாக இவங்க அவதூறுகளை அண்ணன் சீமான் மீது வைக்கிறாங்க. சரி, நாம் தமிழர் கட்சி தொடங்கி இப்போ இந்த 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 16 வருடங்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய திசைவழி போக்கின் வரலாறும் ஈவேரா அவர்களை எதிர்த்து கொண்டு வந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, என் போன்றவர்கள் குறிப்பாக இந்த தலைப்பில் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சது உண்மையான காரணம் என்னென்னா, இந்த 16 ஆண்டு கால நாம் தமிழர் கட்சியினுடைய ஈவேரா அணுகுமுறையினுடைய போக்கில் உடனோடையே இருந்தவன் நான், அதன் கூடவே இருந்தவன். சில சமயங்களில் மூர்க்கமாக பாதிக்கப்பட்டவன், சில சமயங்களில் மூர்க்கமாக நிறைய விமர்சனங்களையும் சொந்த கட்சியிலேயே நீ என்ன அப்படி பேசுகிற அப்படிங்கிற விமர்சனத்தையும் வாங்கினாள் அப்படிங்கிற மாதிரியான அந்த வரலாறு நமக்கும் இருக்கிறதுனால இதை நாம் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். கூடுதலாக நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறையும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறையும் சேர்ந்து ஒரு கலந்தாய்வு கருத்தரங்கு போட்டாங்க. அதில் சமத்துவ பாட்டன் பாரதி, அதே போல் சந்தர்ப்பவாத ஈவேரா அப்படிங்கிற தலைப்பு. உண்மையிலேயே அனைவருடைய பேச்சும் அற்புதமாக இருந்துச்சு. உண்மையிலேயே இதை 12 வருஷத்துக்கு பின்னாடி நாம் பார்த்த, நாம் சிந்திச்ச, நாம் என்னென்னலாம் இந்த பொது மேடையில் கொட்டி முழங்கணும்னு நினைச்சோமோ அதையெல்லாம் நமது பிள்ளைகள் மிக நேர்த்தியாக பதிவு செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது. சரி, நாம் ஒன்றா அதாவது தனிப்பட்ட முறையில் நமக்கு இந்த ஈவேரா அப்படிங்கிறவரினுடைய பெரியாரினுடைய பிம்பத்தை உடைக்க வேண்டும், அவருடைய நற்பெயருக்கு களங்கத்தை விளைவிக்க வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளோ அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரோ நினைத்திருந்தா, ஈவேரா என்னங்க செஞ்சாரு, ஈவேரா 10வது கூட படிக்கலைங்க, 3வது படித்து ஃபெயிலானவருங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கலாம். அடுத்து ஈவேரா என்னங்க செஞ்சாரு, அவர் ஒரு கடவுளை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற தத்துவத்தை வைத்துக்கொண்டு அவர் கோயிலில் கணக்கு பார்க்குற வேலை பார்த்தாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம்.
அதே போல் ஈவேரா வந்து என்னங்க ஒரு பெரிய சமத்துவ பெண் உரிமை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து கல்யாணம் பண்ணி நாகம்மை அவர்களோடு குடும்பமே நடத்தலை. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவர் வந்து நாகம்மையை வீட்டில் விட்டுட்டு வெவ்வேறு இடங்களில் போய் தான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டாரு அப்படின்னு அவரே எழுதியிருக்கிறாருங்க. இது எவ்வளோ பெரிய முரண்க அப்படின்னு நம்ம அவரை விமர்சிச்சிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்து குடும்பத்திலலாம் வந்து அவரால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு போய் அங்கே காசுகளையும் வந்து சும்மா காசு கொடுக்காம சில வேலைகளை செய்யணும்னு முற்பட்ட பொழுது அங்கே உள்ள பிராமணர்கள் துரத்தி அடித்ததுனால இங்கே வந்து பிராமண எதிர்ப்பை பேசினாருங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் அவரை விமர்சிச்சிருக்கலாம். அதே போல் சொந்த தொகுப்பாக வந்து ஈவேராவின் சிந்தனைகள் என்ற தொகுப்பை வந்து ஆணைமுத்து ஐயா அவர்கள் வெளியிட நினைக்கும் பொழுது அந்த வெளியீட்டுக்கான தொகை இல்லாத பொழுது அவர்கிட்ட இருந்த காசையே வந்து அவர் வட்டிக்கு கொடுத்து வாங்கினாரு. மணியம்மை மூலமாக ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்துட்டு வாங்கினாருங்க. அவ்வளோ பெரிய சுயநலவாதிங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்கலாம். அதே போல் எல்லா காலத்திலையும் தமிழ் இனத்தை மறைமுகமாக இருந்து ஏமாற்றி கொண்டே வந்தார். அவருடைய எல்லா முடிவுகளும் வந்து சந்தர்ப்பவாதத்தை நோக்கியே போயிடுச்சுங்க. அவர் வந்து தமிழ் இனத்துக்கு துரோகத்தை செஞ்சாருங்க. எந்த இடத்துல தமிழர் கழகம் என்று உருவாக்க வேண்டுமோ அந்த இடத்துல திராவிடர் கழகம்னு உருவாக்குனாருங்க. தமிழர்னு பேசுகிறவங்கள அவ்வளோ இழிவாக பார்த்தாருங்க. அப்படின்னு இந்த பொது கருத்தை எல்லாம் வைக்காம அவர்கிட்ட போய் 75 வயசுல வந்து 21 வயசுல தன்னுடைய வளர்த்த மகளே கட்டிக்கிட்டாருங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்க அப்படின்னு நம்ம பேசலாம். சரி, அப்படி கட்டிக்கிட்டு கல்யாணம் நடந்து போய் செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது பெரியார்கிட்ட நீங்கள் வளர்த்த மகளையே வந்து கட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு அதற்கு வந்து ஈவேரா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கொய்யா மரம் வைக்கிறீங்க, அந்த கொய்யா மரம் வந்து வளர்ந்து ஒரு கொய்யாப்பழம் கொடுக்குது, அந்த கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்றது இல்லையா, அதே போல் நான் வளர்த்த மகளையே கட்டிக்கிட்டேன், இதில் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிற அளவுக்கு வக்கிர சிந்தனை உடையவருங்க. இப்படியெல்லாம் விமர்சிச்சிருந்தான். இன்னும் வந்து இதை மட்டுமே வந்து தனியாக காணொலியாக எடுத்து போடலாம். தனி மனிதனுடைய ஈவேரா என்கின்ற தனி மனிதனுடைய வரலாற்றை வந்து நம்ம விமர்சிக்கணும், தனி மனிதனுடைய வாழ்க்கை முறையை வந்து விமர்சிக்கணும்னு சொன்னால் இதுவே ஒரு பெரிய பக்கங்களை அடைத்து கொள்ளும். ஆனால் அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து தளத்தில் தமிழ் மொழியை எவ்வாறு பார்த்தார், இஸ்லாமியரை எவ்வாறு பார்த்தார், தமிழரினுடைய உரிமை போராட்டங்களில் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான இடையூறுகளை செய்தார், இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கருத்தியல் மீதும் அவருக்கு அந்தந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பார்வை வந்தது, இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய பார்வை மாறுவதற்கு பின்னாடி உள்ள காரண காரியங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம். சரி, இப்பொழுதுக்கு இதை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு முடிவு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரலாம். அப்படியெல்லாம் இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய தொடக்க காலங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய வழிகாட்டிகளில் ஒருவராக ஈவேரா அவர்களை பார்த்ததெல்லாம் உண்டு. மலர் வணக்கம், புகழ் வணக்கம், இது எல்லாம் செலுத்திட்டு வந்தது தான். எனக்கு தெரிஞ்ச இந்த வரலாறையே நம்ம பார்த்துட்டு இது தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. எப்படி இருந்த ஒரு அணுகுமுறை எவ்வாறு மாறுனுச்சு, எதற்காக இப்படி மாறுனுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தனிப்பட்ட முறையில் நானே சாட்சி. 2012 அண்ணன் சீமான் அவர்களினுடைய தலைமையில் வந்து திருமணம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் பிரான்ஸுக்கு போகிறேன். பிரான்ஸில் 2013 நினைக்கிறேன். அப்போ வந்து இங்கே நிறைய பிரச்சனைகள் ஓடுது. தமிழர் இனம் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து திராவிட கழகத்தாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தாரும் எதிர்த்து பதில சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய அணுகுமுறையை வந்து தொடர்ச்சியாக விமர்சித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து நமக்கு ஒரு செய்தியை நம்ம பகிர்ந்தோம், முகநூலில் பகிர்ந்தோம். என்ன செய்தியை முகநூலில் பகிர்ந்தோம் அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து ஈவேரா அவர்கள் வந்து மூட நம்பிக்கைக்கெல்லாம் காரணம் இந்த ஒரே ஒரு பொம்மை, அதாவது பிள்ளையார் என்கின்ற ஒரு உருவத்தை வைத்து இந்த பிள்ளையார் என்கின்ற உருவத்திற்கு பின்னே சொல்லப்படுகின்ற கதைகள் தான் இந்த மண்ணினுடைய மூட நம்பிக்கைகளுக்கு காரணம். அதனால இந்த பிள்ளையாரை நான் உடைச்சி மூட நம்பிக்கைக்கு எதிராக உள்ளவன் அப்படின்னு நான் வந்து என்னை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாரோ, அதே போல இன்று திராவிட கூடாரங்கள் செய்கின்ற அத்தனை அயோக்கியத்தனங்களையும் இந்த பெரியார் என்று இவர்கள் சொல்லுகின்ற ஈவேராவினுடைய பிம்பத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டு இவங்க லாபகமாக பொழைச்சிருக்கிறாங்க. எப்படி மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்கு ஈவேரா அவர்கள் பிள்ளையார் சிலையை போட்டு உடைப்பேன் என்று உடைத்தாரோ, அதே போல திராவிடர்களினுடைய புகலிடமாக இருக்கின்ற திராவிட மூட நம்பிக்கைகளினுடைய புகலிடமாக இருக்கின்ற பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முகநூல் பதிவு போட்டிருந்தேன்.
அந்த முகநூலில் வந்து நான் பிரான்ஸில் இருந்தப்போ போட்டிருந்தேன். அவ்வளோதான். மிகப்பெரிய கலவரம் ஆயிடுச்சு. மே 17 இயக்கத்தில் வந்து ஹரிஹரன் அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போயிட்டார். ஒரு நல்ல களப்பணியாளர், ஆனால் இருந்தாலும் மிகப்பெரிய பெரியார் பற்றாளர். அவர் இறந்து போயிட்டார். அவர் வந்து என்ன பதிவுறாரு அப்படின்னு சொன்னால், நீ பிரான்ஸ்லேருந்து இந்தியா திரும்பும் பொழுது விமான நிலையத்திலே வச்சு உன்னை நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி முகநூல் பதிவு போட்டிருந்தாரு. அதன் பிறகு சகோதரர், இன்னைக்கு நம்ம சகோதரராக இருக்கின்ற சரவணன் தங்கப்பா அவர்கள் வந்து பெரியார் என்கின்ற உயரிய மனிதனுடைய விவரமெல்லாம் தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு, எங்கேயோ வெளிநாட்டில் சம்பாரிச்சுக்கிட்டு பெரியார் சிலையை உடைப்பேன் என்று பேசுவதெல்லாம் வந்து அறிவற்றத்தனத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் தங்கப்பா பதிவில் போட்டிருந்தாரு. அதே போல் மே 17 இயக்கம் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது. அப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு பண்ணி அண்ணன் சீமான் அவர்களுக்கு நேரடியாகவே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இது மாதிரி உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு நபர், வெளிநாடுகளில் வேலை செய்கிறவர், அனைத்துலக தொடர்பாளராக இருக்கிற சர்வதேச தொடர்பாளராக இருக்கின்ற ஒரு நபர் வந்து பெரியார் சிலையை உடைப்பேன் என்று நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னோடனே, அப்போ வந்து அண்ணன் பாக்யராஜன் அவர்கள் வந்து வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருந்தாங்க. இங்கே வந்து மணிசந்திலன் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, வாட்ஸ்அப் காலில் வந்து தொடர்பு கொண்டு, வாட்ஸ்அப் காலா அல்லது தொலைபேசி இந்த பெய்டு கால்னு நினைக்கிறேன், அதில் தொடர்பு கொண்டு உடனடியாக பதிவை நீக்கு, அண்ணன் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் வந்து அண்ணன் சீமான் அவர்களே வந்து தொடர்புக்கு வந்துட்டாங்க. தொடர்புக்கு வந்து, நீ வந்து அன்னைக்கு அண்ணன் மொழியில் பெரியார் குறித்து உனக்கு வந்து சரியான புரிதல் இல்லை, நீ அவரை பற்றி சரியாக படிக்கலை அப்படின்னு ரொம்ப ரொம்ப மன வருத்தப்பட்டு அன்றைக்கி வந்து ரொம்ப திட்டினாங்கன்னு வச்சுக்கல. திட்டிட்டு அந்த பதிவை நீக்க சொன்னாங்க. நீக்கிட்டு நான் ஒரு பதிவு போட்டேன். இது நான் என்னுடைய கருத்தில் வந்து எந்தவித முரண்பாடும் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னுடைய கருத்து நான் சார்ந்து இயங்குகின்ற கட்சியினுடைய அந்த இதுக்கு வந்து இடைஞ்சல் தர்றதுனால தலைமை வந்து கூப்பிட்டு சொன்னதுனால நான் அதை நீக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அதன் பிறகு வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேயே வந்து தமிழ் முழக்கம் சாகுல் அமீது மாமா வந்து நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவர். நம்ம ஆனால் அந்த பெரியார் விஷயத்தில் மட்டும், மருமகனே நீ வந்து நல்லா எழுதுற, நீ நல்லா செய்கிற, நல்ல வேலைகளெல்லாம் செய்கிற, ஆனால் இந்த இதை மட்டும் ஏன் நீ வந்து மாற்றிக்க மாட்டேங்கிற அப்படின்னெல்லாம் பேசினது உண்டு. அதே போல் கூடுவாஞ்சேரியில் ஒரு கலந்தாய்வு நடந்து கொண்டிருந்தது. அந்த கலந்தாய்வு, அதாவது பொதுக்குழு கூட்டம்னு நினைக்கிறேன். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து இவர் அண்ணன் அன்பு தென்னரசன் அவர்கள் வந்து, அவர் பெரியாரியவாதி, இன்னைக்கு அடித்து நொறுக்கிறாரு. ஈவேரா அவர்களை அடித்து நொறுக்கிறாரு. அன்னைய காலகட்டத்தில் ஒரு 2018 வாக்கில்னு நினைக்கிறேன் அந்த இதெல்லாம் நடந்தப்போ, அப்போ வந்து பேசுவதற்கு ஒவ்வொருத்தராக அழைக்கும் பொழுது என்ன வேணும்னே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும், இவன் வந்து பெரியாரை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறவன், அதனால இவனை வந்து கிண்டல் பண்ணணும்னு சொல்லிட்டு செந்தில்நாதன் பெரியார்னு மேடைக்கு அழைச்சார். அப்படி வந்து இந்த பெரியாரிய இந்த ஆம் தமிழர் கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அப்போ பாரிசாலன் இருந்த காலகட்டத்தில் பாரிசாலன் வந்து பெரியாரிய எதிர்ப்பு இருந்தாப்புல. அதன் பிறகு அவர் அதற்காக வெளியில் போகல, வேறு சில காரணங்களுக்காக வெளியில் போனார்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து கொத்தமங்கலம் ராஜான்னு புதுக்கோட்டையிலேருந்து ஒரு தம்பி, வந்து நல்ல கலப்பணியாளர், நல்ல தீவிரமான எழுத்தாளர். ஆனால் தம்பி என்ன பண்ணாங்கன்னா, அண்ணன் வந்து பெரியாரை விடுற மாதிரியே இல்லைண்ணே, நீங்கள் என்னண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பஞ்சாயத்தாகும். இருடா பேசிக்கலாம்டா, நம்ம நினச்சது மாதிரி இந்த கட்சி மாறும்டா, நீ ஏன்டா இது மாதிரி, அப்படியெல்லாம் நம்ம பேசிய காலங்கள் உண்டு. அப்போ அவன் அது மாதிரியால். அதே போல் கோவையில் சிற்றரசுன்னு ஒரு ஐயா, நல்ல பற்றாளர், அவருமே இது மாதிரி, ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருந்து தீவிர ஈவேரா எதிர்ப்பாளர்களும் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. அதே போல் தீவிர ஈவேரா பற்றாளர்களும் நம்ம அண்ணன் மணிசந்திலன், இன்னும் சொல்லப்போனால் கோவை வகாப்பு, அப்போ இருந்தவங்களில் பெரும்பான்மையானவங்க வந்து ஈவேராவினுடைய ஆதரவு நிலையில் தான் இருந்தாங்க. இப்போ இந்த திசைவெளி போக்கு தான் இன்னைக்கு வந்து தனியாக கருத்தரங்கு நடத்தி அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்ற நிலைக்கு மாறி இருக்கு. மாற்றியது யாருன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த திராவிட இயக்கவாதிகளும் தான் இதற்கு முதல் காரணம். ஏன் அதை நம்ம அப்படி சொல்கிறோம்னா, நமக்கு வர்றோம் நம்ம தமிழர் நலம் சார்ந்த உரிமைகளில் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். பெரியாரியவாதிகள், திராவிட இயக்கத்தோழர்கள், இன்னும் கொளத்தூர் மணி போன்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 2009 ஈழத்து படுகொலை வந்து உச்சத்தில் இருந்த பொழுது இந்த பெரியாரிய திடலில் இருந்து தமிழ் தேசிய உணர்வுகளை எல்லாம் பேசிய அவர்கள் 2009க்கு பிறகு அவர்கள் திசைவெளி போக்கே மாறுது. நாங்கள் 100% தலைவருக்கு பயிற்சி கொடுத்தோம், தலைவர் இங்கே வரும்பொழுது எங்கள் வீட்டில் தான் தங்குவார், இங்கேருந்து போய்
பழனியில் மொட்டை போட்டார் அப்படின்னெல்லாம் பேசி தலைவருக்கு நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண ராயல்ட்டி கிளைம் பண்ண எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா 2009க்கு பிறகு தலைவரின் வழிகாட்டுதல் படி தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசியத்தினுடைய திசைவழி போக்க மிக மூர்க்கமாக எதிர்க்க ஆரம்பித்தாங்க. மிக மூர்க்கமாக எதிர்ப்புக்க ஆரம்பித்ததுக்கு பின்னாடி அவங்க ஒளிந்து கொண்டு இருந்த ஒரே பிம்பம் என்னென்னா இந்த ஈவேரா பிம்பம். இந்த ஈவேரா பிம்பத்தில் நின்றுக்கிட்டு தேசிய தலைவரினுடைய பிம்பத்தையே அவங்க உடைக்கிறதுக்கான முயற்சிகளில் அப்போ இறங்கினாங்க. என்ன சொல்கிறது, அப்ரப்டாக இறங்கினாங்கன்னு சொல்லாமல, திடீர்னு இறங்கல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினாங்க. ஒரு காலகட்டத்தில் கொளத்தூர் மணி போன்றவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் நடந்தது ஈழப்படுகொலை, எத்தனை காலத்துக்கு அதையே பேசிக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற நிலைக்கு மாறினாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரம் தெரியுமா? அதுலேயும் இங்கே இருக்கிற பெரியார் அமைப்புகள் என்ன, ஒரு சில அமைப்புகள் என்ன பண்ணுச்சுன்னா, தந்தை பெரியாரை வைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் பிரபாகரன் அவர்களை வைத்து பார்க்கிறார்கள் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் மாறி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் வளர்ச்சி பெற்று வர 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 இவங்க செய்கிற எல்லா அக்கிரமுக்கு பின்னாடியும் அங்கே பின்னாடி போய் அந்த ஈவேராவின் சிலைக்கு பின்னாடி உட்காந்து ஒளிஞ்சுக்கிட்டு ஈவேரா புனித பிம்பம். ஏன்னா அண்ணன் அடிக்கடி சொல்லும் பொழுது அது வந்த பாதை, அந்த வந்த பாதையை நம்ம அப்படியே முள்ள வெட்டி சாத்திட்டு அடைக்க வேண்டான்னு நம்ம அப்படியே வச்சிருக்கிறோம். மற்றபடி அதுக்கு நாம் அதை பயன்படுத்த போடல, நாம் பயணிக்கிற பாதை தேசிய தலைவரின் பாதை அப்படின்னு தனிப்பட்ட முறையில் அண்ணன் நிறைய வாட்டி நமக்கு அறிவுரை வழங்கியிருப்பாங்க. அப்போது வந்த பாதைன்னு நாம் அப்படியே விட்டுட்டு போக போக இவர்கள் விமர்சனங்கள் எல்லாம் தேசிய தலைவர் குறித்தான விமர்சனங்களை எல்லாம் வைத்துட்டு, தேசிய தலைவரினுடைய போக்கு குறித்தான விமர்சனங்களை எல்லாம் வைத்துட்டு, நாம் தமிழர் கட்சியின் மீதான விமர்சனங்களை எல்லாம் வைத்துட்டு இவங்க போய் சால்ஜாப்பாக ஒளிஞ்சிக்கிற எந்த இடம்னா அந்த என்ன சொல்கிறது, முட்டுச்சந்தில் இருக்கின்ற ஈவேரா சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற நிலை பார்க்கப்படுகிறது. இப்போ 2017 வரலையுமே ஒரு பெரிய அளவில் எதிர்ப்புகளை எல்லாம் காட்டலை நாம் தமிழர் கட்சி. அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் எப்பா நீங்கள் தலைவரை வாழ்கன்னுட்டு போங்க, ஈவேரா ஒழிகன்னு சொல்ல வேண்டிய எந்த அவசியம் இல்லை அப்படின்னு தான் போனோம். அதன் பிறகு தான் அவங்க தலைவரையே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், பிரபாகரனுக்கு நிகரான ஒரு நபராக கொண்டுட்டு இந்த ஈவேராவை கட்டமைக்க தொட்டதும், அதே போல் எதை எடுத்தாலும் அதாவது ஒரு மலைப்பாதையில் ஒரு குண்டூசி வலைக்கு கூட நீங்கள் ஈவேராவினுடைய பெயரை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ தான் நமக்கு என்ன ஒரு முடிவு வருதுன்னா, இவங்க எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு, நான் 2013 ஒரு பதிவு போட்டேன் இல்லையா, இவங்க எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு ரொம்ப வசதியாக போய் ஒளிந்து கொள்ளுகின்ற ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஈவேரா என்கின்ற பிம்பம். இந்த பிம்பத்தை உடைக்காமல் எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே திருடம் போய் ஒளிஞ்சுக்கிட்டு உள்தாப்லா போட்டுக்கிட்டு கதவுல ஈவேரான்னு எழுதி வச்சுட்டு இருந்தான்னா, ஐயோ ஈவேராவை அடித்து உடைக்காமல் அந்த திருடனை பிடிக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வரும்பொழுது ஈவேராவது மயிராவதுன்னு போட்டு அடித்து உடைச்சிட்டு போய் திருடன் தானே பிடிக்கணும். அதே போல தான் இந்த மண்ணில் நமது இனத்திற்கு எதிரான எல்லா வேலைகளையும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் செய்துவிட்டு இவர்கள் போய் ஒளிந்து கொள்ளுகின்ற ஒரு இடமாக அந்த இடம் இருக்குது. அதனால தான் அதனுடைய பிம்பத்தை உடைக்க வேண்டும். இப்பயும் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேனே, நாம் தமிழர் கட்சி அதை தொட வேண்டும் என்று, ஈவேரா என்கின்ற அந்த பிம்பத்தை தொட வேண்டும் என்று ஒரு இடத்துலையும் நினைக்கல, இன்னமும் நினைக்கல. ஆனால் இவர்கள் செய்கின்ற எல்லா அக்கப்போர்களுக்கும் கொண்டுட்டு முன்னாடி கொண்டு நிற்கும் பொழுது என்னென்னா, ஒரு சண்டதையில் இருக்கிறவன் கேடயத்தை வச்சு மறைச்சிக்கிறான் அப்படின்னா எதிரில் கேடயத்திலையும் வெட்டுவான். அப்போது திராவிட கூடாரங்கள் செய்கின்ற எல்லா அயோக்கியத்தனத்திற்கும் தமிழ் தேசிய களத்திலிருந்து எதிராக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஈவேரா என்கின்ற கேடயத்தை கொண்டாந்து வச்சு நிற்கும் பொழுது கேடயத்துக்கு அடி விழதான் செய்யும். அதுதான் இப்போ விழுந்துகிட்டு இருக்கு. இப்போது நான் ரொம்ப வெளிப்படையாக கேட்குற செய்தி என்னென்னா, இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சியை தாண்டி பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகளை எதிர்க்கின்ற ஒரே ஒரு அமைப்பு, ஒரே ஒரு கட்சி சொல்லுங்கள். நீங்கள் இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்கிற யாராச்சும் வாங்க, நம்ம நேரடியாக உட்காந்து எந்தெந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளை எதிர்த்துச்சு அப்படின்னு நம்ம விரிவாக பேசுவோம். அப்போ எந்தவித விரிவான உரையாடல்களும் இன்றி போகிற போக்கில் நாங்கள் எதிர்க்கிறோம். என்னடா தமிழர்கள் எவரும் இந்துக்களே இல்லை என்று சொல்லுகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்துத்துவவாதி
திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 90% பேர் இந்துக்கள் என்று சொல்லுகின்ற மு.க. ஸ்டாலின் வந்து இந்துத்துவ எதிர்ப்புவாதி. என்னடா அவங்க அதுதான் இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு இவங்க போய் ஒளிகிற இடம்னு பார்த்தீங்கன்னா ஈவேராவினுடைய பிம்பம். அதனால தான் இந்த ஈவேரா என்கின்ற பிம்பத்தை, அதாவது இப்போ ஈவேரா நான் சொல்கிறேன், இந்த பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஈவேரா அவர்களை வந்து தனிமனித விமர்சனம் செய்யணும்னா வகை தொகையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தான் வீட்டில் இருக்கிறவங்கள நேரடியாக கண்டிக்க முடியாமல் வந்து தனியாக ஒரு மாநாடு போட சொல்லி வீரமணி அவர்களுக்கும் மணியம்மைக்கும் இருக்கின்ற உறவு குறித்து ஒரு மாநாடு போட்டு விமர்சித்து நிச்சு விவாதித்து 3 நாள் அந்த மாநாடு நடந்து அந்த 3 நாளுக்கு பிறகு எல்லாரும் என்ன கருத்தை சொல்கிறாங்கன்னு ஒரு கருத்தாளர்கள்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த மீட்டிங் மினிட்ஸ் எல்லாம் கொடுத்த கன்றாவியெல்லாம் இவருக்கு பின்னாடி நடந்திருக்கு. இதையும் நாம் சொல்லலை, ஆணைமுத்து அவர்கள் தான் சொல்கிறாரு. அதே போல் தமிழர் அடையாளங்களாக பார்க்கப்பட்ட எதையெல்லாம் புனிதம்னு நாம் கொண்டாடிட்டு வந்தோமோ அதையெல்லாம் சமகாலத்தில் வந்து புனிதம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு வாயாக பார்க்கப்பட்டது ஈவேராவின் வாய். அப்போ அதற்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம கூர்மையாக பார்த்தோம்னா முழுக்க வக்கிர சிந்தனை, இந்த இனத்திற்கு எதிரான சிந்தனை, இதெல்லாம் நம்ம வந்து பெரிய அளவில் விவாதிக்கப்பட வேண்டியது. ஆனால் போகிற போக்கில் இதை வந்து ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஈவேரா அவர்கள் இஸ்லாமியருக்கு எதிராக என்ன கருத்து சொல்லியிருக்கிறாரு, ஈவேரா அவர்கள் தமிழுக்கு எதிராக என்ன கருத்து சொல்லியிருக்கிறாரு, ஈவேரா அவர்கள் நமது இனத்திற்கு எதிராக என்ன கருத்து சொல்லியிருக்கிறாரு, ஈவேராவினுடைய ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாடி அந்த பிறமொழியாளர்களினுடைய வாழ்வும் அவர்களுடைய அதிகாரத்தை நோக்கிய பயணம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்போ இதையெல்லாம் பேசாத இவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சித்து விட்டார் என்று போறாங்க. இப்போ நம்ம இறுதியாக இந்த செய்திக்கு வந்துருவோம். ஈவேரா அவர்கள் இன்றைய 52 வருஷம் கழிச்சு இந்த காலகட்டத்தில் உயிரோடு இருந்தால் என்ன செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? உறுதியாக ஒன்று செய்திருப்பார். நாம் தமிழர் கட்சியினுடைய கருங்காலிகளை கைது செய்யுங்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய போக்கை தடை செய்யுங்கள், நாம் தமிழர் கட்சியை தடை செய்யுங்கள் அப்படின்னு வீதிக்கு வீதி இன்னைக்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் 200 ரூபாய் உடன்பிறப்புகளை வைத்து எழுதி கொண்டிருக்குதோ அதே போல உடன்பிறப்புகளாக மாறி ஈவேரா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பரப்புரைப்புகளை மேற்கொண்டிருப்பார். இன்னைக்கு நாம் தமிழ்நாடு என்கின்ற அந்த ஸ்டிக்கரை கொண்டுட்டு போய் அரசு பேருந்துன்னு மட்டும் போட்டிருக்கிறியே, தமிழ்நாடுன்னு போடுன்னு சொல்லி அங்கே ஓட்டுறோம் இல்லையா, நாம் ஒட்டுன ஸ்டிக்கரை போய் ஈவேரா கிழிச்சிருப்பாரு. இன்னைக்கு தமிழ் செம்மொழி என்கின்ற நிலைக்கு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அது நீங்கள் செம்மொழிங்கிற நிலைக்கு உயர்த்திட்டீங்க, ஆனால் கடைத்தருவில் வந்து எந்த இடத்துலையும் மொழி இல்லையே, நமது தாய்மொழி இல்லையேன்னு நாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு வீதியிலையும் இறங்கி இந்த கடைகளில் இருக்கிற எல்லா பெயர்களையும் ஆங்கிலத்தில் மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் இன்னைக்கு வந்து இந்த LGBTQ+க்கெல்லாம் வந்து தமிழர் பண்பாட்டுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம கருத்தை பதிவு பண்ணுறோம் இல்லையா. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய மனைவி அவங்கெல்லாம் போய் வந்து இதில் கலந்துக்கிறாங்க இல்லையா, இந்த LGBTQ+ பேரணியில் கலந்துக்கிறாங்க இல்லையா, அதில் முன்னத்தி வேரில் ஒரு ஆளாக வந்து ஈவேரா அவர்கள் கலந்துருப்பார். வேற என்ன, நம்ம வந்து இப்போ திருப்பரங்குன்றத்தில் தமிழ் வழியில் வந்து நீங்கள் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு நம்ம போராடி போயிருந்தோம்னா இது நீதிமன்றத்துக்கு போனால் இவரும் நீதிமன்றத்துக்கு வழியாக ஒருத்தரை வந்து அதெல்லாம் தமிழ் வந்து காட்டுமிராண்டி மொழி, தமிழில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசியிருப்பார். இன்று மட்டும் இந்த ஈவேரா அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் உயிரோடு இருந்திருந்தால் முதலாக நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேராமல் RSS சங் பரிவார் அமைப்புகளோடு கைகோர்த்து நின்றிருப்பார். ஏன் என்றால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற எல்லாத்தையும் தமிழர்களுக்கு எதிராக RSS சங் பரிவார் அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றது. இவர் இன்னொன்று செஞ்சிருப்பார், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் RSS சங் பரிவார் அமைப்புகளையும் ஒன்னாக்கி விட்டு நீங்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நீங்கள் போராடுங்க, நீங்கள் இப்படி பிரிஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க, நீங்கள் எப்படியே பிரிஞ்சே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கின்ற கள்ள உறவு வெளியில் தெரிஞ்சால் கூட வெளிப்படையாக ஒரு இணைப்பு இல்லாமல் வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கின்றது, அதற்கு எதிராக போராடுங்க அப்படிங்கிற முழக்கத்தை முன்வெளித்து இந்த ஈவேரா அவர்கள் போராடி இருப்பார் அப்படின்னு தான் நான் கணிக்கிறேன். உண்மையிலேயே அவருடைய ஆன்மா இந்த பக்கத்தெல்லாம் எங்கிட்டாச்சும் சுற்றி இருந்தால் மிகச்சரியாக சொல்லுகிறார் இவர் அப்படின்னு தான் பேசிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஈவேரா அவர்கள் மீது வைத்த விமர்சனம் எல்லாம் அவர் பல்வேறு காலகட்டங்களில் அவருடைய சந்தர்ப்பவாத சூழ்நிலைக்காக உதிர்த்த முத்துக்களை தான் நாம் எடுத்து வச்சு இங்கே பாருங்கள் இந்த முத்து இங்கனை இப்படி பேசியிருக்கு, அதே கருத்துக்கு இந்த முத்து இங்கனை பேசியிருக்கு அப்படின்னு நம்ம விமர்சிக்கிறோமே தவிர
அவருடைய வெள்ளமண்டி கணக்கு கேட்டோ அல்லது நாகம்மை அவர்களினுடைய வாழ்க்கை, அவரோடு இருந்த நாகம்மை வாழ்க்கை குறித்தோ, அல்லது மணியம்மை ஏன் கட்டிக்கிட்டன்னு குறித்தோ, அல்லது நீ ஏன் காசிக்கு போனேங்கிறது குறித்தோ, நீ ஏன் காசிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அப்படிங்கிறது குறித்தோ, நீ ஏன் ரஷ்யாவுக்கு போன அப்படின்றது குறித்தோ, ரஷ்யாவுக்கு போய் ஏன் அம்மனமாக இருக்கின்ற ஒரு நேச்சர் கிளப் என்று சொல்லக்கூடிய சுவிட்சர்லாந்து நேச்சர் கிளப்பில் வந்து அம்மனமாக தெரிஞ்ச என்பது குறித்தோ நாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இங்கே ஈவேராவின் மீது வைக்கின்ற விமர்சனம் எல்லாம் அவர் பொதுத்தளத்தில் வைத்த கருத்துக்களுக்கு எதிரான விமர்சனமே தவிர அவருடைய தனி மனித வாழ்க்கை குறித்தான விமர்சனம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து, நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த 16 ஆண்டு கால திசைவெளி போக்கில் நாம் தமிழர் கட்சி ஈவேரா அவர்களை தவிர்த்து விட்டு செல்ல தான் வந்து பயணத்தை தொடர்ந்தது. ஆனால் இவர்கள் வந்து ஓரிடத்தில் வந்து ஈவேரா அவர்களை இனத்தினுடைய பெரும் தலைவனாக இருக்கின்ற தமிழ் தேசிய தலைவனுக்கு நிகராக கட்டமைக்க துடித்ததனுடைய விளைவு, அதே போல தான் செய்கின்ற எல்லா அக்கிரம்புகளுக்கும், தமிழினத்திற்கு எதிராக செய்கின்ற எல்லா மோசடிகளுக்கும் பின்னாடி போய் ஒளிந்து கொள்ள நினைத்ததனுடைய விளைவு இன்னைக்கு நம்ம பிள்ளை கோத்தகிரி தமிழ்வாணன், அவனுக்கு அதிகபட்சம் 22லேருந்து 23 வயசு இருக்கும். அதே போல் நம்ம பாப்பா சல்மான் அந்த பொண்ணு அடித்து நொறுக்குது, அப்படியே சில்லாக பேத்து எறிஞ்சிட்டு போகுது. அதே போல் அபுபக்கர் வந்து ரொம்ப தெளிவாக பதிவு சொன்னான். பல்வேறு காலகட்டங்களில் இஸ்லாமியருக்கு எதிராக அவர் செய்த துரோகங்கள் என்ன, அவருடைய பாணியிலேருந்து அவருடைய செய்திகளிலிருந்தே பதிவு செய்தான். அப்படி நிறைய வந்து நம்ம பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து அடித்து தோஷம் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரே காரணம் அவருடைய சந்தர்ப்பவாதத்தை நாம் விமர்சிக்கிறோம், அவருடைய தனிமனித வாழ்க்கை குறித்தெல்லாம் நாம் வந்து விமர்சிக்கலை அப்படிங்கிறத திராவிட கூடாரங்கள் புரிந்து கொள்ளணும். ஐயோ பெரியாரை வந்து விமர்சிக்கிறார்கள்னு கூடுதலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது ஒரு இல்லாத ஒன்றை எடுத்து இட்டு கட்டிட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் கொண்டுட்டு வந்து பதிவுகளில் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது இப்போ நீங்கள் போட்டுட்டு நீங்கள் காசு வாங்கிட்டு நீங்கள் போயிடுவீங்க. பாவம் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற பிம்பமும் உடைக்கப்பட்டு இந்த இடத்துல குட்டிச்சவராக மாற்றப்பட்டு அடையாளமற்ற மனிதராக, அடையாளமற்ற ஒரு நபராக ஈவேரா மாற்றப்படுவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.